Friends, welcome to Sha Samayal. இன்னைக்கு நம்ம லெமன் ரைஸ் தயிர் சாதம் புளியோதரைக்கு சூப்பரான சைட் டிஷ் வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல. ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷா சமையலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடன் நீங்க அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். வாழைக்காய் ஒன்று எடுத்துக்கங்க. 2 ஓரங்கள்லையும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. நம்ம வாழைக்காயை தோல் ரொம்ப ஆழமாக வெட்டக்கூடாது, சீவக்கூடாதுங்க. லைட்டாக அந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் லைட்டாக சீவிக்கலாம். தோல் சீவித்து ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாகவே இந்த மாதிரி அளவில் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். வாழைக்காவை நல்லா கட் பண்ணிட்டேங்க. நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுங்க. நம்ம 2 நிமிஷத்துக்கு வாழைக்காவை வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு கடாயில் பாதி அளவு தண்ணியை ஊற்றி வாழைக்காவை 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க. மிதமான சூட்டில் வச்சு, ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. பாருங்கள், நல்லா வாழைக்காய் வெந்து மேலே வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அந்த தண்ணியிலேருந்து எல்லா வாழைக்காவையும் எடுத்துடணும். நல்லா தண்ணியை வடிகட்டிடுங்க. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம வாழைக்காவை தண்ணியில் வேக வைக்கிறோன்னா, கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு உள்ளே வந்து சாஃப்டாகவும் வெளியில் க்ரன்ச்சியாக இருக்கும். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் கடைசியாக சேர்த்துருக்கேங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் கழித்து வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்தா போதுங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் வாழைக்காவை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறது இல்லைங்க, இது லைட்டாக ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 நிமிஷம் ஆன உடனே நம்ம இப்போது வாழைக்காவை திருப்பி போட்டுடலாம். நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லைனா ஃபோக்கை யூஸ் பண்ணி நீங்கள் திருப்பி போடுங்க. ரொம்ப ஈஸியாக திருப்பி போட்டுடலாம். இன்னொரு சைடையும் நம்ம 2 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா அந்த சூடான எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதம், லெமன் ரைஸ்க்கெல்லாம். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் ஃபீட்பேக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.